வணக்கம் நண்பர்களே. ஒரு பெண்ணுக்கு தான் இறக்கப் போகும் நாள் தெரிந்தால் என்ன செய்வாள்? தன்னை கொல்லப் போகிறவன் யார் என்பது தெரியாது. அவனுடைய முகமும் தெரியாது. ஆனால் தன்னுடைய மரணத்தை தடுக்க அவளிடம் இருப்பதே ஒரே ஒரு நாள் மட்டுமே. இது ஒரு சாதாரண கொலை மர்மம் அல்ல. இது ஒரு பெண் தனது சொந்த கொலையை தடுக்க நடத்தும் கடைசி போராட்டம். கதையின் மைய பாத்திரம் ஜெனி. ஜெனி ஒரு சாதாரண பெண்ணைப் போல தோன்றினாலும் அவளுடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களும் பழைய காயங்களும் இருக்கின்றன. ஒரு நாள் இரவு அவள் தனது நண்பனின் இசை நிகழ்ச்சிக்கு செல்கின்றாள். அந்த இரவு அவளுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றப் போகிறது என்று அவளுக்கு தெரியாது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஏற்பட்ட குழப்பத்தில் ஜெனி மீது ஒரு கொடூரமான தாக்குதல் நடக்கிறது. அவள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றாள். அங்கே அவள் கண்களை திறக்கின்றாள். ஆனால் அது சாதாரணமான கண் விழிப்பது போல் இல்லை. அவளுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்படுகிறது. அவள் இன்னும் உயிருடன் இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மரணம் ஏற்பட போகிறது. ஜெனிக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவளுக்கு தன்னை கொல்லப் போகிறவர் யார் என்று தெரியாது. அவளால் போலீசிடம் நேரடியாக சொல்லவும் முடியாத சூழ்நிலை. அவளிடம் இருக்கும் ஒரே வாய்ப்பு தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து தன்னுடைய மரணத்திற்கு காரணத்தையும் குற்றவாளியும் கண்டுபிடிப்பது மட்டுமே. அதற்காக ஜெனி தனது கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுபடுத்த தொடங்குகிறாள். அவள் நம்பிய மனிதர்கள், அவளுடன் சண்டையிட்டவர்கள், அவளுடைய பழைய நண்பர்கள், அவளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் தோன்றியவர்கள் ஒவ்வொருவரும் சந்தேகத்துக்குரியவர்களாக தோன்றுகிறார்கள். ஜெனி விசாரணையை ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் அவளுக்கு புரிகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினைத்ததை விட அதிகமான ரகசியங்கள் இருக்கின்றன. சில விஷயங்களை அவள் மறந்து விட்டிருக்கிறாள். சில விஷயங்களை அவள் தெரிந்து கொள்ளாமல் விட்டிருக்கிறாள். சில மனிதர்கள் அவளிடம் உண்மையை சொல்லவில்லை. அவள் கடந்த காலத்தை ஆராயத் தொடங்கும் போது ஒவ்வொரு புதிய தகவல்களும் அவளை இன்னும் ஆழமான மர்மத்துக்குள் இழுத்து செல்கின்றன. ஜெனிக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. என்னை கொல்ல நினைப்பவன் யார்? ஆனால் அதைவிட முக்கியமான கேள்வி, நான் யாரை நம்ப முடியும்? அவள் நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்றாள். அவர்களுடைய பேச்சுக்களை கவனிக்கின்றாள். முன்பு சாதாரணமாக தோன்றிய சில வார்த்தைகள் இப்போது சந்தேகமாக தெரிகிறது. ஒருவரிடம் மறைக்கப்பட்ட தகவல் இருக்கிறது. மற்றொருவர் உண்மையை சொல்லாமல் தவிக்கிறார். இன்னொருவர் ஜெனிக்கு உதவுவது போல தோன்றினாலும் அவளுடைய நடத்தை அவளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் ஜெனியின் விசாரணை இன்னும் ஆபத்தாகிறது. ஜெனி தனது பழைய வாழ்க்கையை தோண்டி தோண்டி பார்க்கும்போது பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சில சம்பவங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதே என்பதை உணர்கிறாள். ஒரு சிறிய பொய், ஒரு பழைய ரகசியம், ஒரு தவறான முடிவு, ஒரு உடைந்த நட்பு, இவையெல்லாம் சேர்ந்து இன்று அவளுடைய வாழ்க்கையில் ஆபத்தை தள்ளியிருக்கலாம். அவள் இதுவரை முடிந்து போன விஷயம் என்று நினைத்த சில சம்பவங்கள் உண்மையில் முடிந்திருக்கவில்லை. அவை இன்றும் யாரோ ஒருவருடைய மனதில் உயிருடன் இருந்து கொண்டிருக்கிறது. விசாரணை முன்னேறும் போது ஜெனிக்கு ஒரு பயங்கரமான உண்மை புரிகிறது. தன்னை தாக்கியவர் ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவளை பற்றி நன்றாக தெரிந்த ஒருவராக இருக்கலாம். அவளுடைய பழக்கங்கள் தெரியும். அவள் எங்கே இருப்பாள் என்பது தெரியும். அவளுடைய கடந்த காலம் தெரியும். அதாவது குற்றவாளி அவளுக்கு மிகவும் அருகில் இருக்கலாம். அந்த உணர்வு ஜெனியை இன்னும் பயமுறுத்துகிறது. ஜெனி ஒரு க்ளூவை கண்டுபிடிக்கிறாள். அந்த க்ளூ அவளை இன்னொரு மனிதரிடம் அழைத்து செல்கிறது. அந்த மனிதரிடம் இருந்து கிடைக்கும் தகவல் மற்றொரு பழைய சம்பவத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. அப்படி ஒவ்வொரு தடயமும் இன்னொரு கதவை திறக்கிறது. ஆனால் ஒவ்வொரு கதவுக்கும் பின்னாலும் ஒரு புதிய ரகசியம். இதனால் பார்வையாளர்களுக்கு ஒரு கேள்வி, உண்மையான குற்றவாளி யார்? விசாரணையின் போது ஜெனி தனது சொந்த செயல்களையும் கேள்வி கேட்க தொடங்குகிறாள். நான் யாருக்காவது தீங்கு செய்திருக்கிறேனா? நான் யாருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறேனா? என்னுடைய பழைய தவறு இப்போது என்னை தேடி வந்திருக்கிறதா? இந்த கேள்விகள் அவளை மனதளவில் பாதிக்கின்றன. ஒரு கட்டத்தில் அவள் புரிந்து கொள்கிறார். ஒரு கொலை மர்மத்தை தீர்ப்பது என்பது குற்றவாளியை மட்டும் கண்டுபிடிப்பது அல்ல. சில நேரங்களில் நம்முடைய கடந்த காலத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நேரம் குறைந்து கொண்டே செல்கிறது. ஜெனிக்கு ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமாகிறது. அவள் சேகரித்த தகவல் ஒன்றாக இணைக்கின்றாள்.
முன்பு தொடர்பில்லாதாக தோன்றிய சம்பவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. அவள் சந்தேகித்தவர்களில் சிலர் குற்றமற்றவர்கள், சிலர் உண்மையை மறைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறைத்த உண்மை மர்மத்தின் அடுத்த பகுதியை திறக்கிறது. இறுதியில் ஜெனி மிக முக்கியமான ஒரு தடயத்தை கண்டுபிடிக்கிறாள். அந்த தடயம் அவளை உண்மையான குற்றவாளியை நோக்கி அழைத்து செல்கிறது. ஜெனி எதிர்பார்த்ததை விட உண்மை மிகவும் சிக்கலானது. அவளுடைய மரணத்தின் பின்னால் இருப்பது ஒரு சாதாரணமான கோபமோ அல்லது தீராத பழிவாங்கலோ அல்ல. கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், உறவுகள், மறைக்கப்பட்ட உண்மைகள் ஆகியவை ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றன. ஜெனியை சுற்றியிருந்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஏதோ ஒன்றை மறைத்து கொண்டிருந்தார்கள். அவள் நினைத்திருந்த உலகமே அவளுக்கு முழுமையான உண்மை அற்றவையாக தோன்றுகிறது. அதனால்தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பது இவ்வளவு கடினமாக இருந்தது. இறுதியில் ஜெனி உண்மையான ஆபத்தை எதிர்கொள்கிறாள். அவளிடம் இருப்பது 2 வழிகள் மட்டுமே: பயந்து பின்வாங்குவது அல்லது உண்மையை முழுமையாக எதிர்கொள்வது. ஜெனி 2வது வழியை தேர்வு செய்கின்றாள். தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக மட்டுமல்ல, பல வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காகவும் அவள் போராடுகிறாள். இந்த கதையின் மிகப்பெரிய திருப்பம் என்னவென்றால், ஜெனி தனது மரணத்தை தவிர்க்க முயற்சிக்கும் பயணத்தில் உண்மையில் தனது கடந்த காலத்தை எதிர்கொள்கின்றாள். அவள் ஆரம்பத்தில் நினைத்தது, என்னை யார் கொல்லப் போகிறார்கள்? ஆனால் இறுதியில் அவள் புரிந்து கொள்வது, இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்த உண்மையான காரணம் என்ன? கதை முடிவில் ஜெனி முன்பிருந்த அதே மனிதராக இருப்பதில்லை. அவள் தனது கடந்த காலத்தையும் தன்னை சுற்றியுள்ள மனிதர்களையும் தன்னுடைய சொந்த முடிவுகளையும் புதிய பார்வையில் பார்க்க தொடங்குகிறாள். ஒரு மர்மத்தை தீர்ப்பதற்கான பயணம் அவளுடைய வாழ்க்கையை மாற்றிய பயணமாக மாறுகிறது. சில ரகசியங்கள் புதைக்கப்பட்டாலும் அவை என்றென்றும் புதைந்திருக்காது. சில உண்மைகள் மறைக்கப்பட்டாலும் ஒரு நாள் அவை வெளியில் வந்தே தீரும். நாட் குவைட் டெத் எட் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய விஷயம், நம்முடைய கடந்த காலத்தில் இருந்து எவ்வளவு தூரம் ஓடினாலும் ஒரு நாள் அதை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான புத்தக கதைகள் தமிழில் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம் நல்ல கதையோடு.